4 ஆண்டு கால ஆட்சி நாசமாக போனது தான் சாட்சி. சரிங்களா? எப்படி சொல்றீங்க? எப்படி நீங்கள் சொல்லுங்கள். இந்த 1000 ரூபா பெண்களுக்கு 1000 ரூபா தொகை கொடுத்துருக்குறாங்க. 10,000 ரூபா வரி ஏற்றிட்டாங்க. கரண்ட் பில்லை வந்து 5000 கட்டினது இல்லைலாம் 50,000 மாறிக்கிட்டு வருது. 500 ரூபா கட்டினதெல்லாம் 5000 மாறிடுச்சு. வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம் எல்லாமே உயர்த்தியாச்சு. பொருளாதார ரீதியாக எல்லாமே மேம்பட்டு போச்சு. நம்ம பொருளாதாரத்தில் இந்திய அரசாங்கமே வெளியிடக்கூடிய புள்ளிவரங்களில் ஜிடிபியில் 8.9% அளவு இந்தியாவிலேயே அதிகமான பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அதிகமாக கடன் வாங்கின மாநிலம் யார்? தமிழ்நாடு. புரிஞ்சா? நீ உன்னுடைய திறனை வளர்த்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழகம் போல, தமிழ்நாடு போல மண் வளம், இயற்கை வளம், இதை தாண்டி மேன் பவர்னு சொல்லுவோம் இல்லையா? உழைப்பு கேட்ட இங்கே மேன் பவர் இருக்குல்ல, மேன் பவர் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும் வைத்து கொண்டு எந்த மேம்பாடும் பெறாமல் இங்கே இருக்க வளங்களை வைத்து லாபத்தை ஈட்டி அதன் மூலமாக மக்களுக்கு நீ காசு கொடுக்காம கடனை வாங்கி காசை கொடுத்து என் மக்கள் மீது வரிச்சுமையை கூட்டிருக்கியா, குறைச்சிருக்கியா? இது முட்டாள்தனமா, கையாளாகாத்தனமா? ரெண்டும் தான். இங்கே இருக்கக்கூடிய மண் வளத்தையும் மேன் பவரையும் யூட்டிலைஸ் பண்ண தெரியாத முட்டாள்தனமாக ஆட்சி செய்யக்கூடிய நீங்கள் மேலும் கடனை வாங்கி உங்களுக்கான சொத்து கூடுதே தவிர ஒவ்வொரு பட்ஜெட்டாக ஒதுக்குறீங்க, அதில் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்குறீங்க, உங்களுக்கான சொஃபஸ்டிகேட் லைஃப் போகுது. ஆனால் எங்கள் மீது வரிச்சுமை கூடிக்கொண்டே போகணும் பொழுது நல்ல ஆட்சி, அது மானங்கட்சி ஆட்சிங்க சார். உங்களுக்கு ஆட்சி செய்ய துப்பு தெரியாது, அதிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது. கடைசி வரைக்கும் வெத்து பெருமை பேசிட்டு 200 தாண்டுவோம், எழுதி வச்சு தாண்டிக்க, அதான் செய்ய போகிற நீ. இந்த 2026 எலெக்ஷனில் 200 எழுதி வச்சு திமுக கிட்ட தாண்டி விளையாட போகிற. இந்த ஆட்சியின் கீழ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமானிய குழந்தைக்கு தன் தந்தை வருமானம் இன்றி கஷ்டப்படுறான், தன் தந்தை குடிகாரனாக மாறி கிடக்கிறான், தன் தாய் வந்து வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள், தன்னுடைய குடும்பம் மேம்பட்டு வராமல் இருக்கிறது. என் கண்டுக்கு தெரிஞ்சு மஞ்சப்பையில் ஆரம்பித்த ஒரு குடும்பம் இன்றைக்கு ஆசியாவில் மிகப்பெரிய குடும்பமாக வளர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் என் குடும்பமும் சேர்ந்தெல்லாம் வளர்ந்துருக்கணும். நான் கொடுக்குற வரி பணத்தில் சம்பளம் வாங்குற நீ வளர்ந்துருக்கிறேன்னா வரி கொடுத்த நானும் வளர்ந்துருக்க கூடாதா? நீ மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகிற, நான் வளர்ந்துக்காமல் போயிட்டு இன்றைக்கி வந்து உங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு பிச்சைக்கு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. இங்கே சாதிய பாகுபாடு, சாராய பாகுபாடு, கோயிலுக்குள்ளே போக முடியாது, மண்வள இயற்கை வளங்களுக்காக களவு போகுதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களவே வெட்டுறீங்க. ஐஏஎஸ் அதிகாரி என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்போ வெளிப்படையாக சொல்கிறாரு. ஏற்கனவே உயர் காவல் பெண் அதிகாரி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்னை கொண்டிருப்பாங்க, அதுக்கான பிளான் நடந்துச்சுன்னு சொன்னாங்களா? இந்த ஆட்சி வந்து என்ன மாதிரியான ஒரு ஆட்சியாக இருக்கணும் பொழுது எப்படி சார் வெறுப்புலன்னு சொல்ல முடியும்? யாருக்குமே வெளிப்படையாக அதை திரும்பி பேசி, ஏன்னா அவங்களுக்கு துப்பி எச்சு காலியாக இருக்கும், அதனால சொல்லாமல் இருப்பாங்க. ஓட்டு போடும்போது கண்டிப்பாக செய்வாங்க, நீங்கள் பாருங்கள்.